படபடக்கும் பட்டாம்பூச்சி. குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி படபடக்குதுன்னு செயற்கையா உருவாக்கி பார்க்க போறோம். இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: வளைந்த கம்பி அமைப்பு, அதனுடன் இணைக்கப்பட்ட 2 இடங்களில் வெட்டப்பட்ட ரீஃபில் அமைப்பு, காலி குளிர்பான பாட்டில், அட்டையில வரைஞ்ச வண்ணத்து பூச்சி அமைப்பு, அதனுடன் இணைக்கப்பட்ட சிறிய ஸ்ட்ரா மற்றும் சிறிய பிளாஸ்டிக் பேப்பர் துண்டு. முதல்ல நாம வளைந்த கம்பி அமைப்புடன் ஒரு ரீஃபிலின் முனையை இணைத்து அந்த ரீஃபிலை 90 டிகிரி கோண அளவில் தேவையான இடங்களில் வெட்டி இது போன்ற அமைப்பை உருவாக்கிக்கணும். அப்புறம் இதை சரியா பாதி அளவு வெட்டப்பட்ட காலி தண்ணீர் பாட்டிலுடன் படத்தில் காட்டியுள்ளது போல இணைச்சிக்கணும். இப்போ நாம வெளியே நீட்டிட்டு இருக்கிற கம்பியை சுற்றினா பாட்டிலின் மேலே ரீஃபில் மேலும் கீழும் சென்று வரதை பார்க்கலாம். இப்போ நாம பாட்டிலின் மூடியில ஒரு துளையிட்டு அதுல ரீஃபிலை விட அகலம் அதிகம் உள்ள ஸ்ட்ராவை இணைத்து பாட்டிலை நன்கு மூடிடணும். இப்போ ஸ்ட்ரா எளிதில் மேலும் கீழும் வந்து செல்ல ஏதுவா இருக்கும். பின்பு யூ வடிவ பிளாஸ்டிக் பேப்பரை அதன் மையத்துல துளையிட்டு அதை மூடியின் மீதுள்ள ஸ்ட்ராவில் பொருத்திக்கணும். இப்போ மூடி மீதுள்ள ஸ்ட்ராவின் உள்ளே இருக்கும் ரீஃபிலுடன் நாம உருவாக்கி வைத்துள்ள வண்ணத்து பூச்சியுடன் இணைக்கப்பட்ட ஸ்ட்ராவை பொருத்தணும். இதுதான் நமக்கு தேவையான முழு அமைப்பு. இப்போ நம் வெளிப்புறம் நீட்டியுள்ள கம்பியை பிடித்து சுற்றினாலே போதும். வண்ணத்து பூச்சி மேலும் கீழும் ரெக்கை விரித்து படபடப்பதை நம்மால பார்க்க முடியும். இதே போல நாம 2 மனிதர்கள் அதிக எடையை தூக்கி விடுவது போன்ற அமைப்பையும் செய்யலாம். இந்த அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு கீழிருந்து நாம இப்போ பார்க்கிறோம். 90 டிகிரியில சரியா 2 இடங்களில் வெட்டப்பட்ட ரீஃபிலை கொண்டு இந்த அமைப்பானது சிறப்பா இயங்குது. 2 மனிதர்கள் எடையை தூக்குவது போன்ற அமைப்பை நீங்க இப்போ பக்கத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய சிறப்பா இயங்கும் பொம்மை. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுழலும் அமைப்பு, அதாவது கிராங்க் ஸ்ட்ராவை நகர்த்துகிறது. இது பட்டாம்பூச்சியின் ரெக்கைகளை மேலும் கீழுமாக அசைய வைக்கிறது. பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வை கொடுக்கிறது.